தமிழக அரசியலுக்கு எதிராக செயல்படக்கூடியவர் திருமாவளவன். 8000 ஓட்டில் தான் ஜெயிச்சாரே தவிர அவருக்கு இருந்த ஒரு வாக்கு வித்தியாசம் குறைந்து கொண்டே வருகிறது. 2029 அது தோல்வியுற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த பின்னணியில் பார்த்தால் விசிகா செய்வது ஒரு அரசியலை செய்கிறார். எப்படி மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் அந்த தலித்துகளை வைத்துக் கொண்டு ஓட்டு வங்கி செய்து அந்த தலித் ஓட்டு வங்கி சுருங்கிய பிறகு மாயாவதி காணாமல் போனாரோ உத்தரப்பிரதேச அரசியலிலிருந்து, அது போன்று தமிழகத்தில் பார்த்து கொண்டே இருங்கள், திருமாவளவனுடைய கபட நாடகம் வெளிச்சத்திற்கு வந்துவிடும். ஆம்ஸ்டர்டாம் மறைவுக்கு கொலைக்கு பிறகு ஏன் விடுதலை சக்திகள் வாய் மூடிக்கு விட்டதை அதை கேட்க வேண்டாமா? யாரோ சிக்கந்தர் மலைக்கு போயிட்டு வரட்டாமே. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டிப்பாக சொல்லுகிறார், ஆம்ஸ்டர்டாம் வழக்கில் ஒரு திருப்பம் வருமலாம் என்று சொல்லி. அந்த திருப்பம் எப்ப வரப்போகுது? கொலை பண்ணி 6-7 மாசம் ஆயிடுச்சுங்களே. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு திருமாவளவன்? சிக்கந்தர் மலைக்கு போயிட்டு இந்து முஸ்லிம் ஒற்றுமையை காண்பிக்கிறேன் என்று சொன்னாலும் அது திமுகவிற்கு தூண்டுதல் பேர் தான் சென்றால் என்று சில விடுதலை சித்த கட்சி எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் கூட சொல்லுகிறார்கள் டெல்லியில்.